Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுதலை தந்துருவார். உலகளாவிய திருச்சபை, ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். சங்கீதம் 72 சங்கீதம் சாலோமோனை பற்றிய சங்கீதம் 1வது வசனம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியை கொடுத்தருளும். பிதாவாகிய தேவன் நீதியை கொடுத்தருளினார். அல்லேலூயா. அண்ட சராசர வானத்துக்கு பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜாவாகிய எனக்கு அவருடைய நீதியை, தேவ நீதியை கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளே எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த இயேசுதான் நீதி. 1 கொரிந்தியர் 1:31 அவரே இயேசுவே தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். என்ன நீதி? தேவ நீதி. இங்கே சங்கீதம் 72 சங்கீதத்தில் சாலோமோன் பற்றிய சங்கீதம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். கொடுத்து அருளிட்டாருங்க. கல்வாரி சீலையிலே பிதாவாகிய தேவன் அந்த நீதியாகிய இயேசுவை கொடுத்து அருளிவிட்டார். இயேசுவை கொடுத்து அருளினார். பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசுவை கொடுத்து அருளினார். இந்த பூமி கண்ட 5 கண்ட ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா கண்ட முழு ஜனங்களுக்கும் இயேசுவை தந்து அவர் அருளினார். நீ எடுத்தாயா? அன்பானவர்களே, இயேசுவை பூமியில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிதாவாகி கொடுத்து விட்டார் சிலுவையிலே. அவரை தந்துள்ள இவ்வளவாய் பூமியில் உள்ள ஒவ்வொரு அன்பு கூர்ந்து விட்டார். அவர் இயேசு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். இப்பொழுது அதே நீதியை பிதாவாகிய தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார். அன்பை எதிர்பார்க்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்துக்குள் என்ற வாக்குத்தத்தமெல்லாம் இருக்கிறது. அதை பிதா குமார் பசுத்தாவை கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்தில் அந்த இயேசுவின் அன்பை கொடுத்து விட்டால் நியாய தீர்ப்பு முடிந்தது. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுகிறான். இந்த உலகத்தின் அதிபதி இப்பொழுதே நியாயம் தீர்க்கப்படுகிறான். இயேசுவை தரும் பட்சத்திலே உன் பேரை சொல்லி தேவன்
தனக்கு அகில உலகத்துக்கும் அல்லேலூயா அகில பூமிக்கும் இயேசு ஜீவனத்தை கொடு. பூமி பேர் சொல்லி, உங்கள் மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி, உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், தேசத்தில் உங்கள் இருக்கிற ஜன இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடியா. இயேசு கொடுக்காத போது பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்கிறாய். அது பிசாசுடைய நியாயத்தீர்ப்பு. அது பிசாசின் நியாயத்தீர்ப்பு. அதை கொடுக்காத உன் பேர் சொல்லி, அது அநீதியை கொடுப்பது உன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு பிசாசு நன்மை தீமை கனியை கொடுத்து உன்னை அநீதிமானாக்கி அவன் நியாயத்தீர்த்து விட்டான். அந்த நியாயத்திற்பிலிருந்து வெளியிலாகும்படி தேவி நீதியை கொடுத்தார் பிதாவாகிய தேவன். அந்த நீதிக்குள்ள எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பருக பண்ணு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை கொடுத்து உன்னை அன்பு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடு, ஜீவ சரீரத்தை கொடு, ஜீவ ரத்தத்தை கொடு, பரலோக ராஜ்யத்தை கொடு. உன் பேர் சொல்லிக் கொடு, உன் மனைவி பேர் சொல்லிக் கொடு, உங்கள் ஜனக பேரை சொல்லிக் கொடு. அதான் சொல்ற சங்கீதம் 72 தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தரும். பூமிக்கே கூடிய உன் பேர்ல நீ ஆதாமின் மகன். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தை செய்த போது உன் நிமித்தம் பூமியை சபிக்கப்பட்டு போனது. சபிக்கப்பட்ட பூமிக்கு இயேசு ஜீவனை கொடு, ஜீவ சரீரத்தை கொடு, ஜீவ ரத்தத்தை கொடு, பரலோக ராஜ்யத்தை கொடு. அதுதான் நியாய தீர்ப்பு. பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்படுகிறான். இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்படுகிறான் இப்பொழுதே. அதனால இயேசு கிறிஸ்து சரீரத்தை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தேவனுக்கும் தனக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடு. இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானிலே அதைத்தான் செய்தார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அதான் அவருடைய நீதி. நீதியை கொடுத்துருனாக்கா இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார், ஜீவ விஷயத்துக்களையே கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ விருட்சத்துக்கடியே கொடுக்கிறாருங்க இயேசு. ஜீவ சரீரத்தையே கொடுக்கிறார், ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறார். கொடுத்துடுறாரு, தீவிரமாக கொடுக்குறாரு. உன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம் பார்த்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு, ஒரு ஆள் பயப்படாம. அது காட்மேட் பாட்டில் செய்கிறார், அதை மேன்மேட் பாட்டில் நீ செய்யணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்க, அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் ஊமையாக பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஊமையை உங்களோட பேசாம பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்படுகிறான். இயேசு ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை நீங்கள் தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது அன்பால் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்படுகிறான். நியாய தீர்ப்பு பிசாசுக்கு வரணும். இயேசு ஜீவ ரத்தத்தை உன் பேர் சொல்லி, உன் மனைவி பேர் சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சொல்லி, உயர தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறோம். அப்போ தான் நியாய தீர்ப்பு வரும். அல்லேலூயா. அப்போ தான் அந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வரும், உன் குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு. இயேசு ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு, பிதா குமார் பசுவாகி மத்தியசம் ஆதாம் காலத்துக்கு ரெண்டாம் முழு உலகத்துக்கும் எல்லாம் தாண்டும் போது தான் பிசாசுக்கு, உன் மேலே இருக்கிற பிசாசுக்கு நியாயத்திற்கு வரும். பாவத்துக்கு மரணத்துக்கு நியாயத்திற்கு, தரித்திரத்துக்கு நியாயத்திற்கு வரும். ஐஸ்வர்யம் சந்திக்கும். பாவத்துக்கு நியாயத்திற்கு தேவி நீதி வரும். உயிர்த்து மரணத்துக்கு நியாயத்திற்கு, உயிர்த்து ஜீவனும் உன்னை சந்திக்கும். ஆமாம், நீதியை கொடுத்துறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் அவன் கெட்டுப்போ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி. அதான் நீதி.
எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அதனால தான் அந்த உலகத்தின் மேலேருந்து, இந்த பூமி உருண்டையின் மேலிருந்து இந்த பிரசங்கம். பூமியில் உள்ள எல்லா ஜனக்கும் ஆதாம் காலத்துலேருந்து 2வது வரைக்கும் இயேசு உழித்தீரும் ஜீவனை கொடுத்தாராம். மரித்தோரை உயிரோடு எழுப்பணும். பிசாசு பாவத்தை மரணத்தை கொடுத்துட்டான். நியாய தீர்ப்பு பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இயேசு தேவி நீதிட்டு உயிர்த்தது. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து உயிரோடு எழுப்புறது இயேசு. அந்த தேவி நீதியை சிலுவையிலே கொடுத்து விட்டார். அவர் ஜீவ ரத்தமாக இருக்கிறார். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அதனால தான் என்னுடைய எல்லா போதும் சூரிய ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிரேயர்லாம் குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பூமிக்கு நியாய தீர்ப்பு, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், உன் குடும்பத்துக்கும், பட்டணத்துக்கும், தேசத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டான இயேசு சாமன்ற வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் காலத்துலேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை பிதா குமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் காலத்துலேருந்து முழு உலகத்துக்கு ஊம்பேர் சொல்லி நீதியை கொடுத்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியை கொடுத்தருளும். இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்படுகிறான். அல்லேலூயா. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்படுகிறான். இயேசு ஜீவனை உன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவன் ஆதாம் ஒரு ஆள் பாய்க்கு நியாய தீர்க்கப்பட்டு விட்டான். உலகத்தின் அதிபதி. அல்லேலூயா. பாவத்துக்கும் மரணத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டானது. தேவி நீதி உயிர்த்தேலும் கொடுக்கும்போது பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுத்தாதான். இல்லைன்னா உன் பிள்ளை மேலே இருக்கிற பிசாசி நியாய தீர்ப்பு நிறைவேறாது. ஆனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தினது பிசாசு நியாயத்திற்கப்பட்டு போவான். யோவான்ல அந்த வசனம் இருக்கிறது. சங்கீதம் 72 1வது வசனம். சங்கீதம் 72:1. தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்து அருளும். தாவீது ஒரு ராஜா. தாவீது சொல்ற, என் நாவு நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். சங்கீதம் 31 லாஸ்ட் 35 லாஸ்ட் வசனம். என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிக்கிட்டே இருக்குமா. இப்போ தாவீது வகையில் பிசாசு நியாயத்திற்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் வர பிரித்து அடிக்கிறான் தாவீது. வர பிரித்திங்க தாவீது. உமது நீதி உமது துதியை பேசிக்கிட்டே இருந்தானா. இயேசுவே தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்திட்டே இருந்தானா தாவீது. ஆனால் தான் அவர் ராஜ்யம் சிறப்பட்டது. சத்துருக்கள் சிதறி ஓடினார்கள். சிதறி ஓடினார்கள். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சத்துருக்களை ஜெயித்தான். ஆனால் அன்பானவர்களே, இயேசுவை தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் பிசாசுக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பீர்கள். பிசாசுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். ராஜாவின் குமாரனுக்கு நீதியை கொடுத்துறோம். தேவி நீதியை கொடுங்க. மனுஷன் அநீதியும் சுய நீதி குத்திட்டே இருக்கிறான். ஆதாம் வழியாக பிறந்தவன்.
நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டு நல்ல காரியம் கெட்ட காரியம், நல்லவன் கெட்டவன், அந்த கனியை தான் புஷித்திருக்கிறான், அதை தான் கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்குறான், குடும்பத்துக்கு முழு வாய்நாள்லாம் கொடுத்து அநீதி பிஷா இவன் வாழ்க்கையில் தேவனுடைய காரியத்தெல்லாம் நியாயத்து பிசாசு காரியம் நிறைவேறுகிறது. இயேசு வந்தார், மாத்தினார். அநீதியும் சுயநீதியும் காட்டாத தேவி நீதியை காட்டு. அந்த தேவி நீதி தான் இயேசு கிறிஸ்து, சரி இயேசு ரத்தம், இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவம். அதை பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாவை காட்டு. ஆதாமிலிருந்து முழு உலகத்தையும் காட்டு, வாய்நாளெலாம் காட்டு, இடைவிடாமல் காட்டு. இயேசு தேவி நீதி, இயேசு மனித நீதி கிடையாது. இயேசு அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆனால் அன்பானே, இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள், அதுதான் தேவி நீதி. தேவி நீதியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள், அது கிறிஸ்துவின் நீதி, அது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. வானத்தில் ஒரு சகல அதிகாரம் இருக்கிறது. அதனால இப்பொழுதே உலகத்துக்கு, இங்க பாருங்க, யோவான் 12:30, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக, ஆதாம் பாதம் முழு உலக இயேசுஜீவன் பரிவஞ்சம் உண்டா, அந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். பாவம் மரணம் வாழ்க்கை விட்டு புறம்பாக தள்ளப்படும். அதுக்கு தேவி நீதிட்டு உயிர் தேர்தல் கொடுக்கணும். தேவி நீதிட்டு உயிர்த்தெய்தலை நல்லா கவனிங்க. தேவி நீதி டு உயிர்த்தெய்தல். ஏன்னா பாவம் டு மரணத்தை தான் பேர் சொல்லி தேவன் உலகத்தை கொடுக்குற பிசாசின் நியாய தீர்ப்பு ஒன்று உண்டாகிறது. இப்போ இயேசு தேவி நீதி டு உயிர்த்தெய்தல் பேர் சொல்லி தேவன் தக்கிற அகில உலகத்துக்கு முழுவதும் எல்லாம் தாண்டுவது பிசாசுக்கு நியாய தீர்ப்பு. பிசாசை நியாய தீர்த்தா பாவம் டு மரணம் ஓடிடுவோன்னு விட்டு பசுத்தா விட்டு பரலோகராஜ் உனக்கு சொந்தமாகும். நீ பாவத்தை மனித தேவனுடைய காரியெல்லாம் நியாய தீர்க்கப்பட்டு பாவம் சாபம் பாதாள ராஜ்யம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் தான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதாம் வழியாய் பிறந்த நீ பாவத்தின் சம்பளம் மரணத்தில் கிடக்கிறாய். 5 கண்ட ஜனங்கள், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆசியா கண்டம், 5 கண்டத்தில் அம்மா வயிற்றில் பிறந்த நீ பாவத்தையும் மரணத்தில் பிறந்து அதை தேவனுக்கு அகில உலகத்துக்கு காட்டுகிறான். பாவம் மரணம் உரிமை வந்து நியாயத்துக்கிறான் பிசாசு. திருடுவேன் கொல்லுவேன் அழிப்பேன்றான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார், வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். ஜீவன்னா இயேசு சார், இயேசு சாமன வாக்கு தத்துவம். அதை சிலுவையில் கொடுத்துட்டாரு. ராஜாவுக்கு உம்முடைய நீதியை கொடுத்துருன்றாரு சங்கீதக்காரன். சங்கீதம் 72 தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாருக்கு நீதியையும் கொடுத்து அருளும். சிலுவையில் கொடுத்து அழுதுட்டார். இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்துட்டார். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் கொடுத்து அன்பு கொடுத்துட்டார். இப்போ அந்த நீதியை எடுத்தாயா இல்லை பாவத்திலே இருக்கிறியா? பாவத்தை எடுத்தால் பிசாசின் நியாய தீர்ப்பு, சாபமும் மரணமும் தரித்திரம் பாதாளும் உரிமையாய் வரும் உன்னை தேடிக்கொண்டு. தேவி நீதியை எடுத்து அதை தேவன் தக்கிற அகில உலக வாய்நாளாக கொடுத்தா பரலோக ராஜ்யம் தேடி வரும். பாருங்க, சங்கீதம் 72:1 தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்து அருளும். இயேசு நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையை கொடுக்குறான். அதாங்க ஜீவன் தாங்க நீதி. ஜீவன் வச்சதுங்க, அந்த வெத்து ஜீவன் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவாமன்ற பரலோகமே இருக்குதுங்க. பிசாசு மரணத்தை கொடுக்குறான். அதுதான் அநீதி சுயநீதி. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு நம்முடைய ஆதி தகப்பன், முன்னுடைய ஆதி தகப்பன், முழு 5 கண்ட ஆதி தாய் தகப்பன், எல்லாருக்கும் மூல தகப்பன், நன்மை தீமக்கனி பிசாசு வார்த்தை கேட்டு புஷித்தான், பாவம் மரணத்தை கொடுத்து எல்லா தேவடைய காரியத்தையும் நியாயத்துட்டான். அதாவது அப்படிதான் நம்ம பிறந்திருக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறினான், துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுறாங்க. எல்லோரும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அகில உலக ஜனங்களும் பிறக்கும்போது அப்படிதான் பிறந்துக்கிறாங்க. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் ஊழி செய்யலாம்.
தேவ நிதி நீ பூமி எங்கும் போய் சொல்லலாம், உலகம் ஃபுல்லாக போய் சொல்லலாம். பூமி உருண்டையில் எந்த நாட்டுக்கு போனாலும் போய் செய்யலாம். எல்லா ஆதாம்குள்ள தான் இப்போ நன்மை மாதிரி அம்மா வீட்டு பாவத்தை அவன் மரத்தை தான் இருக்கிறான். அவனுக்கு தேவ நீதியை தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கும். எக்காவது சோர்ந்து போகாமல் கொடுக்கும். பாவம்ட்டு வர ஒரு பசுத்தான் இறக்கலாங்க இல்லையா? அதான் ராஜாவின் குமாரன் உங்களுடைய நீதியை கொடுத்துடலாம். பூமி எங்கும் போங்க, உலகம் எங்கும் போய் சகல சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. போங்க, சுத்துங்க, பூமி எங்கும் போங்க. எல்லா ஆதாம் வழியாக தான் பிறந்திருக்கிறான். கொள்ளை நோய் ஆபத்து பூமி எங்கும் வருது. ஆமாம், பூமி எங்கும் கொள்ளை நோய். திருடவும் கொல்லவும் அழுகும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். அதனால தான் என்னுடைய செய்திகள் சோயே ஜீவன் வேதா. கடைசி நாள் ஈப்பில் பங்கு பெறனா என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. சோயே ஜீவன் வேதாகம் சக்திகள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ். யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்டிஃபிகேட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல், இன்னொரு எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளை ஷேர் பண்ணுங்கள். ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமார் உம்முடைய நீரை கொடுத்து தீர்த்துட்டாருங்க சிலுவையில். நீங்களாம் ராஜாவின் குமாரர்கள். அல்லேலூயா. இயேசு ராஜாவின் குமாரனுக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவு அன்பு கொடுத்த இயேசு உம்பேற்றில் தேவன் தற்கு ஆதம் முழுவதும் கொடுத்துட்டாரு. அன்பு பாவன்ட்டு மருந்து விடியல பசுத்தை கொடுத்து தேவதூரெல்லாம் பணிவிடை செய்கிறாங்க. நீ கிறிஸ்துக்குள்ளே வாழ்வாயா? நன்மத்தையும் ஓட்டத்தில் தான் பிசாசு நியாயத்திற்கு. பிசாசு ராஜா நன்மை தீமை அதில் கண்களிச்சமா ஜீவனி சுயநீதி அநீதி அதை போய் தேவன் தான் கொடுக்க. பிசாசு தான் உனக்கு ராஜாவாக இருப்பான். அவனை வாங்கவே விட மாட்டான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகிறது. ஜீவராஜா ஜோயே ஜீவன். அந்த ஜீவன் இயேசு சாமிட வாக்குத்தெல்லாம் ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசரி, ஜீவரத்தம். அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதம் ஒரு ஆள் பாய் கூட கொடுக்குறேன். அப்போது பாவம்ட்டு வந்து நீக்கி ஒரு பசுத்தாய் ஊற்றப்படும். நீதியை நிறைவேற்றலாம். தேவி நீதி விட்டுட்டாக்கா சுய நீதி அநீதி நன்மை தேவை தான் நீ நிறைவேற்ற. அதனுடைய விளைவு மரணம். விசுவாசிக்குடைய நியாயத்திற்கு அட்ரஸ் கேட்டுட்டு வரும். வாழ்க்கையில் மனைவி வாய்க்கணும், பிள்ளைக்கு வாய்க்கும், ஏரியாவுக்கும், சொந்த பந்த எதிர்காலம், வேலை சொல்லலாம், எல்லாத்தையும் பிசாசுக்கு தைத்துக்கும் கொள்ளணும், திருடுத காலையில் உன்னிருந்து போய் சமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம் சொல்லப்படுது. அப்போது சங்கீத 73 சாலோமனை பற்றிய சங்கீதம். தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியை கொடுத்தலும் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பாருங்க, அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும், அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடு, இயேசு நீதியோடு விசாரிச்சாரு. அந்த விசாரில் எப்பேற்பட்ட பாவியும் பண்ணிக்கிறார். அவர் உம்முடைய ஜனங்களை என்ன நீ தேவி நீதினாக்கா இறக்கம், தயவு, அன்பு, மன்னிப்பு, கிருபெல்லாம் கிடைக்கும். ஏன்னா தேவி நீதி ஜீவ சொல்ற தேவன் தான் உங்களுக்கு பாவம்ட்டு மனத்தை நீக்கிது. சுய நீதி அநீதி இருந்தாங்க நியாயத்திற்கு போதும். நியாய பிரமாணத்தை பேசுவான், நியாயத்துருவான் மனுஷன். ஆமாம், மனுஷன் தேவி நீதி அகோப்பி அன்பு இல்லாதவன், கிறிஸ்து இல்லாத ஒரு மனுஷன் நீதி எப்படி தீர்ப்பானா? நீ செஞ்சு தப்பு தான், அதனால் நீ மரணம் வியாதி வரும்போது நீ இப்போ நியாயத்திற்கு தண்டனை அடையணும்னுவான். அதான் மனுஷன் நியாய தீர்ப்பு. ஏன்னா கிறிஸ்து இல்லாதனால, பாவத்துக்கு நிவர்த்தி பண்ண தெரியாதனால அவன் என்ன பண்ணான்? டைரெக்டாக நியாயத்தை தர்றான். அதான் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு சாபத்து உட்பட்டு இருக்கிறார்கள். நன்மார்க்க முறைப்படி நியாயத்தை தான் நியாயப்பிரமாணம். நீ தப்பு செஞ்சுப்பா, நீ கண்டிப்பாக தண்டனை அடையணுன்றான். தீமைனா தண்டனை தான். அங்கே மீட்பு, அங்கே கிருபையே கிடையாது. நன்மை தீமை வட்டத்தில் வாழ்ந்தாக்கா கிறிஸ்துக்குள்ள கிருபை தேவி நீதி டு தேவன் தன உலகம் கொடுத்து பாவண்டு மரத்து வெளியில் இருக்கிறார். தான் நியாயத்திற்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு நியாயத்திற்களுக்கு ஏறும். மத்திய மார்க்லோகா முழுதும் அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். ஆதாமுக்குள் பிறந்த யாவரையும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அன்பு இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவன் யாவரையும் குணமாக்குறாய் சொல்லியது. ஏன்னா ஜீவ ரத்தத்தை குத்துறாரு. இவர் யோவான் 3 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே உலகம் ரட்சிக்கப்படணும். அதுக்கு தன் ஜீவரத்தை உலகத்துக்கு கொடுக்கணும். ஆதாமுக்குள் பிறந்தவனுக்கு கொடுக்கணும்.
அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகம் இவ்வளவு செஞ்சாரா இல்லையா? அதான் இயேசு நியாயத்திற்கிறது. பிசாச மனுஷன் இல்லை, மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி பண்ணுறது, பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்குது அவனுக்கு. பிசாசுக்கு நியாயத்திருப்பு. அதான் ஜீவ சொல்ற ஜீவரத்தம். உங்கள் பிள்ளைகளை டைரெக்டாக நியாயத்திற்காக யாரையும் நியாயத்திற்கு நீங்கள் பிசாசு வேலை பார்க்க நன்மத்தையமாக காரியத்தை கொடுத்து தேவன் தரம் கொடுத்து அவனும் சபிக்கப்பட்டு நீயும் சபிக்கப்படுவாய். அப்போ இயேசுடைய நியாயத்திருப்பு என்னது? தேவி நீதிட்டு உயிர்த்ததில் கூட்டு பாவண்டு மனது விடியல் ஆகிறது. அந்த மாதிரி நியாயத்திற்க கற்றுக்கொள்ளுங்க. அதான் சுய ஜீவன் அகோபி அன்பு எல்லாம் நீங்கள் உலகத்துக்கு ஆசுவா, பூமிக்கு பட்டணத்துக்கு எங்கே போனாலும் ஆசுவாசமாக இருப்பீங்க. இயேசு நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் பற்று எந்த மனுஷன் பார்த்தாலும் எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க தாங்க. நன்மார்க்க துன்மார்க்கன், நல்லவன் கெட்டவன், சுயநீதிக்காரன் அநீதிக்காரன். இயேசு தேவி நீதி கொடுக்குற தேவி நீதி இயேசு சுவாமியோட வாக்கு தத்துவம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு பாவன்ட்டு மன ஒரு பசு தயாரி பாதுகாத்துறாருங்க. அந்த நியாய தீர்ப்பை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனே ராஜாவுக்கு நீதியும் ராஜாவின் குமாரனுக்கு அவருடைய நீதியையும் கொடுத்துள்ளோம். தேவனே ராஜாவுக்கு இங்க பாருங்க, சங்கீதம் 72 அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் என்ன நீதி சுயநீதி அநீதி நியாயத்திருவாரு பட்டு நியாயத்திருவாரு. இப்போ விபச்சாரம் சரி கொண்டு வர்றாங்க, எல்லாரும் கல்லெறிகிறாங்க. சிறியோர் போது பெரியோர் கல்லெறின்னு வராங்க. விபச்சாரம் பண்ணிட்டா நியாயப்பிரமாணத்தை கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லி கல்லெறிய வரான். கல்லெறிந்து அவளும் சாவா, நீயும் சா. அவளுக்கு உண்மையிலே நியாயத்திருப்போம், அவன் மேலே இதான் பிசா தந்திரம். அவளும் நியாயத்திற்கு பாதாளம். அதனால உனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? நீயும் நியாயத்திற்கப்பட்டு நீயும் நியாயம். அப்போது தேவி நீதி என்ன சொல்லுது? ஏசு என்ன பண்ணாரு? உங்களே பாவமெல்லாம் கல்லறிய எல்லாம் கை போட்டாங்க. ஏசு தன் ஜீவனையே கொடுத்து நியாயத்திற்கு கொடுக்குறாரு அந்த மகளுக்கு விபச்சார சரிக்கு. மனுஷனுக்கு விபச்சாரம் மட்டும் பாவம் இல்லைங்க, ஆதாமுக்குள்ள பிறந்தாவே பாவம். கல்லிருந்து ஆதாமுக்கு எல்லாரும் கல்லெறிந்து போய் ஏசு மட்டும் தான் இருப்பார் உலகத்தை. அதனால அவருக்கு இல்லை லாபம். அதுக்காக வந்தார். அவர் நீதியோடு நியாயத்திருக்கிறாரு. விபச்சாரம் பண்ணாதான் உச்சியோடு பார்த்தா விபச்சாரம். அப்படி கல்லெறிந்தா உலகத்தையே கல்லறினியா? அதுக்காக நான் வந்தேன், உலகத்தையே ரட்சிக்க வந்தேன். அப்போ உலகத்தை எல்லாரும் ரட்சிக்கனா ஜீவ சொல்ற ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை அசுத்த பசுத்த இறங்கிட்டான். அந்த விபச்சாரி பார்த்து என்ன பண்ணாரு? சிறிய ஒருவன் உண்மையில் கல்லெறியா? ஒருவன் இல்லை ஆண்டவரேட்டா, ஆண்டவனேன்ட்டா ரசிக்கப்பட்டா. அப்போ இவரு நானும் உன்னை ஆக்கடிக்குள்ளாக. அப்போ என்னத்தான் பண்ணாரு? ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுக்குறாரு அவளுக்கு. நல்ல மேய்ப்பன் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு பாவத்தில் சாபத்தில் விபச்சாரம் பேசிட்டான கொலை கூத்துல சிக்கி தவிக்கிறாங்க. இயேசு தன் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவ ஆற்று ஜீவ லஞ்சு ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதம் அசுத்த விபச்சாரம் விட்டு அவருக்கு ஒரு பசுத்தை இறங்கிச்சுங்க. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சுக்க மாட்டாங்க. அதாங்க நியாய தீர்ப்புன்னு சொல்றது. தேவனுடைய நியாய தீர்ப்பை கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு பட்டு நியாய தீர்த்திருக்க பேர் ஊழிக்காரர் விசுவாசி ஊர் செல்ல நாடு செல்ல அசல்வாசி செல்ல ஊழிக்காரர் மேலே கடுப்பு கசப்பாக இருந்தால் அவன் நியாயப்பிரமாணம் உரிக்கும். நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்கு தான் உட்பட்டுருப்பாங்க. கிருபையும் சத்தியம் வெளிப்படுத்துங்க. இயேசு கிருபை சத்தியத்தை காட்டியிருந்தார். சத்திய நானே வழி சத்திய ஜீவனமாக இருக்கு. ஜீவ சொல்ற ஜீவன பரலோக ராஜ்ய தேவன் தனக்குள்ள அசுத்த பசுத்த இறக்கினிருந்தார் இயேசு. ஆமாம், அந்த நியாய தீர்ப்பை செய்ய கற்றுக்கொள்ளுங்க பிள்ளைங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு. அவர் ஜீவ ஒளி. ஆமாம், பாவம் டு மரணத்தில் மனுஷன் பிறந்திருக்கிறான் பிசாசு நியாய தீர்ப்பில். அந்த பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். பிசாசு உரிமையாக வந்து திறறான், கொள்றான், அழிக்கிறான். அல்லேலூயா. இயேசு தேவ நீதி உயிர்த்தெழு கொடுக்குறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரசமுக்குள்ளே எல்லாம் எங்கிட்ட வாருங்க, நானே ஜீவாப்பம். இந்த அப்பத்தை பிடிச்சி திராட்சை வானம் பண்ணுங்கள். ஆனால் அன்பானே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு பாருங்க, அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். விசாரித்து நியாயத்துக்கு கிடையாது. இயேசு பற்று ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை விசாரிச்சா என்ன விசாரிப்பார்? என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆதங்குள்ள பந்தவனா தான் இருப்பான். குசலமே விசாரிக்காது. இயேசு மத்திய மார்பகம் எங்கும் சுற்றி தின்றார். 38 வருஷம் வியாதியத்தில் பார்க்குறாரு. சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விசாரணை பண்ண 38 வருஷம் கதையை சொல்லிட்டு இருந்திருப்பான். யுகாயுகமாக கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். சீக்கிரம் செத்து போடுவான் விசாரிச்சினாக்கா. விசாரணை என்னது? ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான், அதான் விசாரணை. பாவம்ட்டு மனத்தில் இருக்கிறான், அதான் விசாரணை. அதுக்கு பரிகாரம் ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் நல்ல மேய்ப்பன் ஜீவ சரித்த ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அவருடைய ஃபேவரெட் வசனம். அல்லேலூயா.
அதனால கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தில் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தேவி நீதியை நிறைவேற்றுவார். தேவனுடைய இரக்கத்தை கொடுப்பார், தேவனுடைய ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை காண்பிப்பார். ஆனால் கிறிஸ்துவை தேவனுக்கும் அகில உலகத்துக்கும் வெளிப்படுத்துங்கள். அதான் தேவநீதி. பாருங்க, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். வாழ்க்கையில உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படணும். பிசாசு ஏவாள் கிட்ட நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுத்து அந்த தேவன் தன் உலகத்தில் தேவனை புறம்பா தள்ளிட்டா. ஏதேன் தோட்டத்தை புறம்பா தள்ளிட்டான் பிசாசு. அதை புருஷனுக்கு அவனும் நன்மை தீமை கனியை கொடுத்துட்டு தேவி நீட்டு ஆசீர்வாதம்லாம் புறம்பா தள்ளிட்டான். இவங்க பாவத்தை மனித தேவன் தன் உலகம் சாகவே செத்தாங்க. அதில் கண்களிச்சமாச்சும் சுயநீதி எனக்கு பூமி நோவா காலத்து உலகமே அழிஞ்சு போச்சு. நோவா மட்டும் தப்பிக்க, நோவா குடும்பம் மட்டும் அவன் நீதிமானாக இருந்ததுனால. அப்புறம் சோதோம் குமார பட்டணமே அழிஞ்சு போச்சு. இப்போ நோவா காலத்துல அப்படியே மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடக்கும். சோதோம் குமார்னது அப்படியே நடக்கும். ஏன்னா அதே நன்மை தீமை அறியத்தக்க கனி இன்றைக்கி இருக்குது. நன்மார்க்கம் துன்மார்க்கம், பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரத்தை தான் மனுஷன் பிறக்கிறான். ரோமர் 3 இருக்கு. எல்லோரும் பாவம் செய்து 5 கண்டது ஆப்பிரிக்கா ஓடாப்பிரிக்கா 5 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு தான் இந்த உலகத்தில் பிறக்கிறான். அம்மா வயத்தில் பிறக்கிறான். எந்த நாடும் எந்த தேசம், படித்தவன் படிக்காத, ஏழை பணக்கார, உயர்ந்தவன் தாழ்ந்த, அரசியல் தலைவன், சினிமா கலைஞர், காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆணு பெண்ணு, என் தாய் என்னை பாவத்தில் கருத்து தான் துர்குணத்தில் உருவானே. அதனால் டியூஷனே வைக்கிறதில்லை. பாவத்தை மட்டும் தேவனுக்கு காட்டிகிட்டே போய் திருடன்கிட்ட திருடனாகி பிசாசு திருடந்து குழந்தை ஐக்கியமாகவே இருக்கிறான். ஏசுல நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிவு ஜீவ சொல்ற ஜீவனத்தை தீவிரமாக கொடு. அதுதான் நியாய தீர்ப்பு. சொல்றாரு, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். யோவான் 12:32. அன்பாளே, யோவான் 3:17 பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே உலகம் ரட்சிக்கப்பட உலகத்துக்கு ஆதாம் 2 வரைக்கும் உயிர் தெளி ஜீவனை கொடுக்குறாருங்க. சிலுவையில் குத்தார். பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் இவர்கள்லாம் யார்? அங்கே இருக்க ரோமர் யூதர் மட்டும் இருக்கிற ஆதாம் முழு மண் எப்படி ஜீவரத்தம் அவங்க பேர்ல தேவன் தனக்கு ஆதாம் முழு 800 கோடி பேர் குத்து இடைவிடாமல் எடு காட்பேட் பாட்டில் கரெக்டாக செய்தார். மேன்பேட் பாட்டில் நீ அதை காப்பி அடிக்கணும். அதான் விசுவாசம்னு பேர். கிருபையினாலே காடு விசுவாசத்தில் மேன்பேட் பாட்டு விசுவாசத்தை தேவன் தனக்கு ஜீவனத்தை ஆதாம் பாவண்டு மன நீ ரட்சிக்கப்படுவாய். அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. இப்போ நன்மை தீமை காரியத்தை அதான் டெபிள் வேட் பாட்டு. அந்த மேன்பேட் பாட்டில் நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு வாய்நாள்லாம் பாவத்தில் சாபத்தமான தந்து அப்படியே பாதத்துக்கு போய் சேர்ந்துடுறான். கவர்மெண்ட் பாட்டில் பிதாவாகிற இயேசு வெற்றி இயேசு சாமன பரலோக ராஜ்யம் வானத்தோடு சாங்க தோப்பு தோற வீடு பாசம் எல்லாமே இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ இச்சிக்கப்பட்ட சகல ஐஸ்வர்யம் இருக்குது. இயேசு சாமன பரலோகமே இருக்குதுங்க. அதை கொடுத்து அன்பு கொடுத்தார் சிலுவையில். அது கவர்மெண்ட் பாட்டு. அது மேன்பேட் பாட்டில் அதே ஜீவ சரஜீவம் கண்டினியூ பண்ணது, ஃபாலோ பண்ணது. இயேசு ஜீவன் பாட்டு தேவனுக்கு ஆதாம் முழு வாய்நாள்லாம் கூட பாவண்டவன் பசுத்தாய் ஊற்றப்பட்டு பிசாசு மேலே இருக்கிற பிசாசுக்கு நியாயத்து உங்கள் குடும்பத்தில், உங்கள் பட்டணத்து தேசத்தில் பிசாசின் மீது நியாய தீர்ப்பு பாவம்ட்டு மன கூடி பசுத்தாய் ஊற்றப்படுச்சு. அதான் மத்திய மார்க்கில் இயேசு செய்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தை இயேசு சாப்பிட பிசாசு வல்லவர்களாக யாரும் குணமாக்குறார். பாவம்ட்டு மனத்திலிருந்து விடுதலாக மருத்துவர் கூட ஏற்படுறார். அல்லேலூயா. பிசாசு பாவத்தை மரணத்தையும் கொடுக்குறான். இயேசு உழித்திலும் ஜீவன தேவந்தர் காதம் மரித்த லாசு வாலிபனை ஏந்திர பாடையை தொட்டு வாலிபனை எழுப்புறார். சிறு பெண்ணை ஏந்திரன்னு சொல்லி ஜப்பால தலைவனுடைய மகளை எழுப்புறார். அப்போது உழித்திலும் ஜீவனம் தான் நியாயத்திற்கு. பிசாசுக்கு மரணத்துக்கு நியாயத்திற்கு உழித்திலும் ஜீவனம். பாவத்தினாவே தேவநீதி. அவர் தேவநீதி உயிர்த்தெழுதல் இருக்கிறாரு. பிசாசு பாவம்ட்டு மரணத்திலே இருக்கிறான். அதிலே போகாது. சத்தமேல் போகிற மாதிரி ஆதாமுக்குள்ளே ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானமும். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் சோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பீர்கள். எல்லோரும் பாவம் செய்து
எங்க வானத்துக்கு 5 கண்டத்தை ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டுட்டாங்களாம். நன்மை தேவ காரியம் எல்லாருக்குள்ள இருக்குதுங்க. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். வேதமே படிச்சிருக்க மாட்டான். அது எங்கேருந்து பேசுகிறான்? ஆதான் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டான். அதை சாகவே சாகிறான். சாகு இல்லாத மனுஷன் யாரு? பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு வர நானே உடித்திலும் ஜீவனமா இருக்கிறேன். யோவான்ல நானே உடித்திலும் ஜீவனமா இருக்கிறேன். பாருங்க யோவான் 11 மரித்த லாசருக்கு கல்லறைக்கு முன்னாடி இருந்து நானே உடித்திலும் ஜீவனம் அதை குத்துட்டாரு. சிலுவையில் உடித்ததில் கொடுக்குறாரு. பாவன்ட்டு மரத்துலேருந்து வெளியில் ஆகிறதுக்கு இயேசு சேகரம் மரித்தோரை ஏற்புங்க, குஷ்ணோகிகள் சொச்சமா, குடல் எல்லாம் சொல்லிட்டாரு. ஜீவக்கண்டு, ஜீவக்காது, ஜீவமூக்கு தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு பசுத்தாய் இறங்க பாவத்திலிருந்து மரத்திலிருந்து பிசாத்து கொடுக்குறான். தேவனிலிருந்து உயிர்த்தல் கொடுத்து சகலவற்றிலிருந்து வெளியில் ஆக்கலாங்க. அதான் நீதியை கொடுத்தருள்கிறார். அதான் சொல்ற சங்கீதம் 72 சாலமோனுடைய சங்கீதம். தேவனே ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாருக்கு உம்முடைய நீதியை கொடுத்துடலாம். சிலுவையில் கொடுத்த பிதாவாய் இயேசுவை தந்துருளி. யார் உனக்கு எனக்கு முழு உலகத்துக்கு தந்துருளி இவ்வளவு அன்பு கொடுத்துட்டாரு. அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். இந்த சாலமோனு அப்படிதான் விசாரிக்கலாம். சாலமோன் வெங்கல பலி 1000 சர்வாங்க தங்களை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரி கத்த சாலமோனுக்கு தண்ணி விரும்புகிற தேவாலயத்தை பொண்டிலே கட்டு 40 இலைப்பார்த்தல் நடத்தினான் தேசத்தையே. 2 நாள் 7ஆம் தேதி 1,20,000 ஆடுகளை இயேசு பலி பைதட்டாடு. தேவன் தனக்கு உலகத்துக்கு லட்சக்கணக்கில் பலி செலுத்துறான். 24 காளைகள். இந்த காலை இந்த ஆளை இயேசு அன்பு பழைய ஏற்பாட்டில் அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தேசமே இலைப்பார்த்தலுங்க. ஜனங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்யறான் சாலமோன். தேசமே பொற்காலமானது. அவன் அவிசுவாசத்தை பாரு, விசுவாச செயலை பாரு. இல்லையா? அந்த சாலமோனிலும் பெரியதான் இயேசு. சாலமோனே 40 வருஷம் பொற்காலமாச்சான். அந்த தேசத்தில் சாலமோன் பெரிய புது புது திறமைகளெல்லாம் உருவாச்சான். எங்கும் இலைப்பாறுதல், யுத்தமில்லாத இலைப்பாறுதல். சாலமோன் ராஜ்யத்தில் பொண்ணு வெள்ளி குவிந்து கிடத்துதான். தேவாலயத்தை பொண்ணிலே கட்டினானாம். எங்கும் யுத்தம் இல்லையா, சமாதானம், சந்தோஷம். சாலோம்னா சமாதானமா 40 வருஷம். எந்த எதிரி நாட்டு ராஜாவும் சாலமோன் ராஜ்யத்தில் பேர் சாலோம்னு அதிர்ந்து போனார்களாம். எல்லா ராஜாக்களும் கப்பம் கட்டினார்கள். 4 புறத்து இலைப்பாறுதல் இருந்துச்சான். உன் குடும்பத்தை அப்படி நடத்தலாமா, உன் சபையை அப்படி நடத்தலாமா, உன் ஏரியாவில் இருக்க ஜனங்களை அப்படி நடத்தலாமா? சாலமோனை போல நீ மாறுவாயா? இல்லை 1,20,000 ஆடுகளை என்ன அவன் ஞானம்? இயேசு தான் ஞானம். அவர் தேவி நீதி ஜீவ சரஜ லட்சக்கல தேவன் தன் ஆதம் அசுத்த பசுத்தா இறங்கிடுங்க. அன்று அதை கத்த சாலமோனுக்கு நீ விரும்புகிறது கேளுந்தார். வெங்கல பலிபீட்டு கத்துடைய சைடியில் 1000 சர்வாங்க தக்கன பலினா 1000 சர்வாங்க பலி. ஆண்டவராக இயேசு சரியேசு அந்த தேவி நீதி உயிர்த்தது. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து எல்லா பசுத்தாய் தரிசனமாகி வருவார். இது அப்படியே நெகட்டிவ். 1000 பிசாசுங்கிறிய பிசாசு தான் தரிசனம் வரும். குடும்பத்தில் பட்டது தேசத்தை ஒரே ஷாப்பம், ஒரே பாவம், ஒரே மரணம், ஒரே வியாதி வறுமை, தேசத்தில் பாதாளம், அசுத்தாவி குடும்பத்தில் பட்டது தேசத்தில் சபைகளில். அதில் பாவத்தின் சம்பளம் மரத்தில் 1000 கணக்கில் தேவன் தனக்கு உலகத்துக்குள்ள பிசாசு தரிசனமாவான். தேவி நீதிட்டு உயிர்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கூட இடைவிடாமல் கூட எக்காலத்துக்கு சோர்ந்து போகவும் கூட பாவன்ட்டு மனம் ஓடிடும். தேவதூர் தரிசனமாவாங்க, பசுத்தாய் தரிசனமாவார், தேவதூர் பணிவிடை செய்வாங்க. அப்போ ஆதாமின் சிந்தை மாறணும், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். இங்கே சொல்றார் பாரு யோவான் 11 இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இங்கே பாருங்க, இயேசு அவளை நோக்கி நானே உரித்திலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்போ இயேசு அவளை நோக்கி நானே உடித்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசு உயிர்த்தெழும் ஜீவனம். ஆதாமு பாவம் மரணமாக இருக்கணும். ஆதாமு அப்படிதான் நம்ம பிறக்கும்போது ஆதாமுக்குள் தான் பிறக்கணும், பாவம் மரணத்தில். இப்போ இயேசு இவர் கடைசி ஆதாம். இவர் இயேசு அவளை நானே உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவன் உயிர்த்தெழு கவனிங்க. தேவ நீதி உயிர்த்தெழு. அதை போய் தேவன் தரும் முழு உலகத்தை மரணம் லேசில் சந்திக்க நீடித்தாய் சொல்லணும்னா இருப்பார். உன் தரிசனம், உன் எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் திருப்திகரமாக நீடித்தாசு நாட்டில் திருப்தி ஆகி ரட்சிப்பை காண்பிப்பார் சொல்லப்படுது. ஆனால் உயிர்த்தெழு ஜீவனில் வந்துருங்க. பாவன்ட்டு மனதிலேயே அதை தேவன் தன் உங்களுக்கு காட்டி 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 சாவு 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 சாவுன்னு பேசிட்டு இருக்காருங்க. உயிர்த்தெழு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் பேசுங்க, இடைவிடாமல் பேசுங்க, எக்காலத்தை பேசுங்க, சோர்ந்து போகாமல் பேசுங்க. ஏனோக்கு
தேவனோடு சஞ்சரித்தானாம். தேவனா ஜீவன், உயிர்த்தெழும் ஜீவன். தேவன் தனக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா மரணத்தை காணாத அக்னிமய பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டான் போடப்பட்டது. கர்த்தருக்காக பக்தி வைராக வந்தான் எலியா. அப்போ தேவனாவே ஜீவன், நன்மை தீமை அறியக்கூடாது. ஏசு பிதா குமார் பசுத்தா, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல யோவான் 5:26 பாருங்க, என் பிதா ஜீவனுடையவர, குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான ஜீவனுடையவர். ஆமா, ஜீவ சஞ்சாரியமான ஜோயி ஜீவனா கோட் தேவரகமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தணும், எக்காலத்து வெளிப்படுத்தணும், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும். கிறிஸ்து வேணான்னு சொன்ன ஏதேன் தோன்ற ஜீவ விசுக்கணி வேணான்னா ஏவாள் நியூட்ரலா இல்லை. உடனே பிசாசுவார் நன்மத்தை மகனியை சாப்பிட்டா. அங்கே பிச்சு ஸ்பீடாவில் புருஷனு கொடுத்தா, பாவம் மரணம் வந்தது. கண்ணில் நிச்சயம் ஜீவனத்தை ஸ்வீடி தண்ணி முழு உலகத்து கொடுத்தா. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா. பாவம்ட்டு மன உரிமையாக வருது. அட்ரஸ் இன்னைக்கு அதே தாங்க. இன்னைக்கு அதே நன்மை அதே நீ விஞ்ஞானம் தான் முன்னே, நாகரிகம் முன்னே இருக்குது. பாவம் மனம் அப்படியே தான் இருக்குது. கண்ணில் நிச்சயம் சுய நீதி அநீதி தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குறதுனால பிசாசு திருடவும் கொள்ளும் ஆகிதானு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகிப்பார். இன்னைக்கு ஜீவன் தாங்கிறார். தேவன் மாறவே மாட்டார். ஏசு கிறிஸ்து நேற்று மின்று என்றும் மாறாத. பிசாசு நேற்று என்று அவன் நண்பத்தை கட்டிலே தான் வைக்கிறான் உன்னை. நீ அதிலே இருக்க கவலை பயம் சுயநீதி அடிது. தேவனுக்கு உலகத்துக்கு ஆதாம் காட்டி 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 திருடுறது கொண்டதாகவும் முடிவு பாதான். சிறிய வயசு வாழ்வை திரும்ப முதிர்ந்த வயது எல்லாம் போராட்டிலே இருக்க மனுஷன். வருத்தப்பட்டு வார சுமக்குள்ளே எல்லோரும் என்னிடத்து வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தி வச்சு திராட்சை வார்த்தைங்க. அந்த ஜீவ வார்த்தை இயேசு சாமியோட வாக்கு தத்துவம். அந்த ஜீவனில் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு நீதி எல்லா நன்மைகளையும் தொகுப்பு தான் ஜீவன். சூயே ஜீவன். ஆதாம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீமைகளின் சாகவே எல்லா தீமைகளின் தொகுப்பு உன்னித்து பூஷ உள்ளு குறுக்கும் முளைப்பிக்க சொல்லப்படுது. ஆனால் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காவது பாவண்டவன் பசுதோடு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமும் பலத்து தூரம் நீதிமான அதுக்கு ஓடி சுகமாயிரும். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே வாங்க. இல்லைன்னா பிசாசி நாமத்துக்குள்ளேயே இருப்பீங்க. ஓடலாம், உடைக்கலாம், சம்பாதிக்கலாம், காருக்கலாம், மக்களாக வச்சிருக்கான். ஆனால் பிசாசு உரிமையாக வருவான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், முடிவு நித்தியம் ஆகிறேன். சீரியஸான மேட்டர். ஆதாமி செஞ்சு உனக்கு மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்து செஞ்சு ஜீவன சமாதானம் கொடுக்கும். ஜெபம் பண்ணி முடிப்போம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சங்கீதம் 72 தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும், வேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமியானவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்களை நொறுக்குவார். பிசாசுகளை நொறுக்கணும். அதுக்கு ஜீவ சொர ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலகத்து கொடுக்கணும். பிசாசுகள் நொறுக்கி போகணும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உங்களுக்கு தலைமுறையாகவும் பயந்திருப்பார்கள். புல்வெளிப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நடிக்கும் துறலை போலவும் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நடிக்கும் துறலை போலவும் அவர் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செய்ப்பான். சந்திரன் உள்ள மட்டும் மிகுந்த சமாதானம். அவருடைய நாட்கள் கிறிஸ்துவின் நாட்களாக இருக்கும். ஆதாமின் நாட்களாக இருக்கக்கூடாது. பூமி உள்ளளவும் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உங்களுக்கு தலைவரையாக பயந்திருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய நாட்டில் நீதிமான் செய்ப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். சூரிய சந்திரன் உள்ள மட்டும் உங்களுக்கு தலைவராக அவர்கள் பயந்திருப்பார்கள். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நினைக்கும் தூரலை போலவும் இறங்குவார். அல்லேலூயா. ஜெபமல்லமா. பூமி ஆதாமிலிருந்து 2வது பூமிக்கு ஜீவனை கொடு. நன்மை தீமை பூமி ஆகிட்ட. பிசாசோடு நீ ஆதாம் வியாபாரம் சேர்ந்து பிசாசு பூமியை கெடுத்துட்டான். இந்த பூமியை மீட்கும்படி பிதாவாய் இயேசு ஜீவரத்தை இந்த பூமியில் சிந்திருக்கிறார். ஜீவவித் இயேசு சாமோட பரலூர் ராஜ்யத்தையும் கொடுத்துருக்கிறாருங்க. பிசாசு பாதாள ராஜ்யத்தை கொடுத்துறான். பாவுண்டு மனத்தை இந்த பூமிக்கு இயேசு தேவி நீதிட்டு உயிர்த்ததில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. பிதா குமார் பசுத்த ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துருக்கிறார். பூமி தூளை
ஆபிரகாம் பார்த்து சொல்ல, பூமி தூளியை போல நீ பெருகுவாய், பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துக்குள் அது தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தமாக இருக்குது. ஜெபம் பண்ணுவோம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமார் உம்முடைய நீதியையும் கொடுத்துள்ளோம். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடு உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். விசாரிக்க கற்றுக்கொள். இயேசுவோடு சேர்ந்து எந்த மனுஷன் நீ விசாரி. இயேசு ரத்தம் சகல பாவத்தைக்கு சுத்திக்கிறோம். பூமியில் உள்ள எந்த மனுஷன் நீ விசாரிக்கலாம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாம்பிரிக்கா, தென்னை, ஆசியா, இந்த பூமியில் உள்ள எந்த மனுஷன் போய் விசாரிக்கலாம். பாவன்ட்டு மனிதர் அவன் தேவனி தூய்த தேவன் ஆதம் அசுதை பசுதை விசாரித்து தேவடி நீதி குத்தலாம், அவனுக்கு சமாதானம் குத்தலாம். அல்லேலூயா. எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம், பூமியில் எந்த ஊருக்கும் போகலாம். எல்லாம் ஆதாம் வழியாக தான் பிறந்திருப்பான். பிறக்கும்போது அம்மா இது பாவத்தையும் மனத்தையும் வச்சு தான் தெரிஞ்சுக்கிறான் மனுஷன். கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், திருடம், திருது கொள்ளதான். நீ ஓடி போய் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் அசுதை பசுதா இறக்கி பூமி உள்ளளவும் அவர் விசாரிப்பார். தேவடைய விசாரிக்கு வந்துரு. இயேசு நாமத்தில் ஆதாமுக்குள் பிறந்த நீ ஆதாமுக்குள்ளே வாயிரம் திருடந்து கொண்டு ஓயாது. உரிமையாக வருவான். உரிமை இருக்குது உன் மேலே. நான் சொன்ன கனியை சாப்பிட்டு இருக்கிறேன், நன்மை தீமை கனியை. அதனால் பிசாசு உன் வாழ்க்கையில் உன் மனைவி, பிள்ளைங்க, தொழில், வியாபாரம் எல்லாம் வந்து திறந்து கொண்டு தான் செஞ்சுத்தான் ஆவான். தடுக்க முடியாது. இயேசு ஜீவ விச்சத்துக்கே தேவன் தனக்கு ஆதாமும் முழுவதும் கொடுத்த பசுத்தாய் வந்துத்தான் ஆவார். கேரண்டி. நானே வடியும் சத்தி ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவ தேவன் ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் வந்து தேவதற்கு பாதுகாத்து தான் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என் வார்த்தை நிறைவேற்றினால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலைகள் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நினைச்சது. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. சின்ன பாவியோ, பெரிய பாவியோ, மோசமான பாவியோ, மத்திய மார்க்காயோட எங்கும் சுற்றி இருந்தார். விசுவாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர தேவன் அந்த தேவன் ஆதாம் அசுத்தாய் பசுத்தாவே இருக்கி போய் இனி அதிகாரி இனி பாவம் செய்ய சொல்லுவார். நானே திராட்சை நீங்கள் ஒருவன் வார்த்தை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுகிறதாவே. அவனுடைய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். பூமியும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமிரிக்கா, தென்னை முழு உலகத்தின் ஜனங்களுக்கு 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு இடைவிடாம கூட எக்காலத்து சோர்ந்து கொடுக்குற பாவன்ட்டு மரணம். பூமி அங்கே சிதை பசுதாய் பூமி அங்கே இறங்கிட்டு கதா. கிராமங்களில், பட்டணங்கள், தேசங்களில் 5 கண்டது இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள் கூட இடைவெளி ஏக்கால் சோர்ந்து நித்தியத்தை கொடுக்குறதா. இயேசு தேவன் பரிவு ஜீவனம் பசுதாய் கிராமங்களில், பட்டண தேசம் இறங்கிட்டு ஒரு மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா. உலகளாய திருச்சபை ஜோயே ஜீவன் வேதாகமே திருச்சபையை நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளாக கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலுக்கு சோதுவ பாவட்டம் வர பசுதாய் தேசங்கள், பட்டண கிராமம் ஒன்றிருக்க தாவே. ஜீவ பூமி, ஜீவ வானம், ஜீவ சரணம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ தேவநீதி இயேசு அவன் பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளாக கொடுக்க இடைவிடாமல் எக்காலம் குடும்பத்தை பட்டத்தை முழு அவன் இலக்கத்தக்க கொடுக்க அசுதாய் பசு ஊட்டப்பட தேவத்துக்கு பணிவிடை செய்ய ஒரு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருக்காய் நன்றி செலுத்துகிறதாவே. மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, ராஜாவுக்கு உன்னுடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமார் உம்முடைய நீதியையும் கொடுத்துள்ளோம். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடு உம்முடைய ஏழைகள் நியாயத்தோடு விசாரிப்பார். பாவண்டு மனது தேவநீதி ஊற்றுவார். காட் வேட்பாட்டில் கல்வாசியில் செய்து முடித்தார். கிருபையினாலே அது காட் வேட்பாடு. விசுவாசி கொண்டு அது மேன் வேட்பாடு. அது தேவத்தற்கு ஆதாம் தேவநீதி இது பரலோகராய் இடைவிடா கொடுக்க வாழ்நாள் கூட எக்கால் முழு ஜன கிராமங்கள், பட்டண முழு உலகத்துக்கு ஜெபிக்கிறதா. பசுதாய் கிராமங்களில், பட்டண தேசங்கள் அலையில இரவு தேவத்தோட பண்ணி உண்டாகிறதா. ஒரு மாபெரும் ஏற்பட்ட 2வது முழு உலகத்தை நீ ஆயத்தப்படுத்துகிறாய். நன்றி செலுத்துகிறதாவே. பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிற மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை உலகளாவிய திருச்சபை சோழவர் கிராமத்திலே பரிபூர்ண ஜீவன் திருச்சபை இந்த சபையின் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர்கள் உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆதாமுக்கு மனுஷன் பிறந்திருக்கிறான். பிசாசு நியாய தீர்ப்பு எல்லாருமே எழுதப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் எல்லா நெற்றியில் எழுதப்பட்டிருக்குது. பாதாளம். அந்த பாதாளத்தில் விடுதலை பாவட்டு மருந்து தேவி நீதியும் ஊழித்தது ஜீவ பிச்சத்துக்கு வரணும். அந்த தேவந்தருக்கு ஆதாம் முழு வாழ்நாள் இவ்வளவு பாவட்டு மருந்து விடுதலை ஆகி பிசாசு நியாய தீர்ப்பு உங்களுக்கு விடுதலை நித்திய ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் இந்த பூமியில் பரலோக ராஜ்யத்திலும். இந்த சத்தியத்தை நன்றாய்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிங்கள். இந்த செய்தி மூலமாக நீங்கள் மகிழ்வுபடுத்தப்படுவீர்கள். ஆதாம் சிந்தை கிறிஸ்து சிந்தைக்குள்ளவர்கள் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரும் ஏப்பில் இந்த பூமியில் பட்டண தேசத்தில் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. இந்த செய்தி மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால், இந்த செய்தி மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க அந்த கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை காணிக்கை செலுத்தி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் தான் என்னுடைய பேங்க் டீச் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வேலூர் இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். வாழ்க்கையிலே கேட்கக்கூடாத வெளியே ஏற்பட்ட சத்தியங்கள் இவைகளெல்லாம் உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உறவினர்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணணுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ணிக்கிறேன். கடைசி நாள் ஏப்ரல் பகுதி என்னுடைய எல்லா செய்திகளை கர்த்தருக்கு ஊழியக்காரர்களாக என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஏப்ரல் நிச்சயம் கொண்டு வருவார். கேரண்டி. ஆதாம் சிந்தை நிச்சயம் மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம் நிச்சயம் பரலோகராஜ் இந்த பூமியில் பரலோகம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய எழுப்பல் இந்த பூமியிலே பட்டணத்தை தேசத்தை கட்சி கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 17/1/2024 அன்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.